அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேச வந்திருக்க புத்தகம் வளவிலையை சார்ந்த உளவியல் ஆலோசகர் ஜே சுனில் அவங்களுடைய முன்பதிவு செய்யப்படாத பயணச்சீட்டு அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு பற்றி தான் பேச போகிறேன். இது இவருடைய 4வது தொகுப்பு. முதல் தொகுப்பு மனதிடம் பேசு, 2வது காணல் வீடு அப்படிங்கிற நாவல், 3 நாள் 3 பேர் 3 ராத்திரி. 3வது புத்தகம் அலையின் வாழ்வும், வளவிலை கிராமத்தை முன்னிட்டு ஒரு ஆய்வு நூல். 4வது நூல் இந்த சிறுகதை தொகுப்பு. அதாவது ஒரு உளவியல் ஆலோசகர், அவருடைய எல்லா புத்தகங்களுமே உளவியல் சம்மந்தமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. ஆனால் இவர் அந்த உளவியல் சிந்தனைகள் மட்டும் இல்லாமல் தன்னுடைய சமூகத்தை வெளிக்கொண்டு வரணும், தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாரும் மாதிரி இல்லாமல் ஒரு தனிப்பட்ட ஒரு கோணத்தில் கொண்டு வரணும். அதாவது சாதாரணமாக ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறதும் ஒரு உளவியல் ஆலோசகர்கிட்ட பேசுகிறதும் அவங்களுடைய புரிதலும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே போல் நடந்த நிகழ்வுகளை அப்படியே ஒரு ரொம்பவே எந்த ஒரு பிசைவுமே இல்லாமல் அப்படியே பதிவு பண்ணக்கூடிய ஒரு ஆசிரியராக அவர் இருக்கிறாரு. அந்த காணல் வடு நாவல் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான். அதாவது நம்மளுடைய இப்போ இங்கே இருக்க எல்லாருமே கடற்கரை சொந்தங்கள் தான். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய சொந்தங்கள் கடலில் போய் எந்த மாதிரியான ஒரு வேதனைகளை வலிகளையும் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது நேரடியாக பார்த்தவங்களும் இருக்கீங்க, சொல்ல கேட்டவங்களும் இருக்கீங்க, அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவங்களும் இங்கே இருக்கும். அப்போ அந்த 3 நாள் 3 ராத்திரி 3 ஆள் அப்படிங்கிறதுல அவங்களுடைய அந்த பாடுகள் என்ன அப்படிங்கிறத ரொம்பவே ஒரு ஆழமாக நம்மளை வந்துட்டு அந்த புத்தகத்திலேருந்து வெளி வராதது மாதிரி ஒரு பிம்பத்தை அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அந்த வகையில் இந்த முன்பதிவு செய்யப்படாத பயணச்சீட்டு அப்படிங்கிறதும் பார்க்கும்போது ஒரு பொதுவான ஒரு சமவெளியில் நடந்த ஒரு விஷயம் மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இந்த சிறுகதை புத்தகத்தில் கூட உளவியல் சிந்தனை உள்ளதும் இருக்குது, கடற்கரை சார்ந்த இதுவும் இருக்குது, பொது வழியில் அவருடைய சொந்த அனுபவங்களில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே தான் இந்த புத்தகத்தில் அவர் கொடுத்துருக்காரு. இதில் 10 சிறுகதைகள் இருக்குது. மௌனத்தின் வலிகள், முகிலன், மீளா துயரம், அப்பாவாலும் நீதியாலும், அவளும் உளவியலும், முன்பதிவு செய்யப்படாத பயணச்சீட்டு, முந்தண்டுக்காரன், பாரம்பரிய பழங்குடியினருக்காக ஒருவன், நூல் அறுத்த பட்டம் போல, 2 புரட்சியாளர்களோடு நான் அப்படிங்கிற 10 தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு இதில் இதை நம்ம கொண்டு வர முடியுமா? ஒன்றில் எல்லாமே உளவியல் சார்ந்து கொண்டு வரும், இன்னொன்று கடற்கரை சார்ந்து வரும். அவங்களுடைய அந்த வேலை உளவியல் ஆலோசகர் அப்படிங்கிறதையும் இந்த புத்தகத்தில் கொண்டு வராங்க, கடற்கரை சொந்தங்களை இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு புத்தகத்தில் எல்லாத்துக்குமே அவங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும்தான், இந்த பரப்பில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு வரையறைக்குள்ளே இவங்களை நம்மளால கொண்டு வர முடியலை. என்னுடைய அனுபவங்கள் நான் எந்த வழியிலெல்லாம் எனக்கு கிடைக்குதோ அது எல்லா அனுபவத்தையும் எழுத்து மூலமாக நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மௌனத்தின் வலிகள் அப்படின்றது, அதாவது எல்லாத்தையும் நான் சொல்லாமல் எனக்கு பிடிச்ச அந்த பாயிண்டை மட்டும் நான் சொல்லலான் இருக்கேன். மௌனத்தின் வலிகள் அப்படின்றதுல ஒரு போராளி சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த சிறைச்சாலைக்கு முதல்ல போகிறாரு. அவருடைய அந்த சிறைச்சாலைக்கு போகக்கூடிய அனுபவம் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய நாட்கள் அவர் எப்படி கழிகிறாரு, அங்கேருந்து அவருக்கு எந்த விதமான ஒரு அனுபவங்கள் கிடைக்குது, அதை வந்துட்டு நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த ஆதங்கமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், ஒரு சமூக போராளியாக இருந்துட்டு எப்படி அவருடைய நாட்கள் அவர் கடந்து போகிறாரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30-35 வயசு வரைக்குமே தனக்கான ஒரு வாழ்க்கையை வாழாமல் பொது வழியில் ஒரு பயணம் பண்ணக்கூடிய ஒருத்தர், அதுக்கப்புறம் தனக்காக ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்கிறாரு. வாழ்ந்ததுக்கப்புறம் அதை யார்கிட்டயாவது சொல்லணும் இல்லையா? இப்போ நமக்கு ஒரு குமுறல் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எனக்கு வந்துட்டு நிறைய கஷ்டம் இருக்குது, யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனால் யாராவது காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா? இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தீரணும் அப்படின்னா முதல்ல என்னோட எல்லா வரிகளுமே ஒரு ஆள் காது இருந்து கேட்கணும். இடைய பேசுனாங்கன்னா பேசுறது விட்டு போகும். அப்போ காது கொடுத்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படின்னு தலையாட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த உளவியல் ஆலோசகர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க கேட்பாங்க, முதல்ல உங்களுக்கு மனசில் என்ன இருக்குது, நீங்கள் பேசுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. என்னாச்சு, நீங்கள் என்கிட்ட ஏதாவது பேசணுமா, நீங்கள் பேசுங்க நமக்கான அந்த ஸ்பேஸை இந்த உளவியல் ஆலோசகர் தரார். அதே மாதிரி தான் ஒரு 2 பேர் பேசுகிறாங்க, ஒரு கலந்துரையாடல் மாதிரி இந்த சிறுகதை போகுது. ஒரு போராளி அவருடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை இந்த காணலோடு எழுதின ஒரு ஆசிரியர், இவ்வளோ வலிகள் நிறைந்த ஒரு நூலை எழுதினவர் கண்டிப்பாக என்னுடைய வலிகளை இவர் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு உளவியல் ஆலோசகர்கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு கதை தான் இந்த மௌனத்தின் வலிகள் அப்படிங்கிறதுல. அவருடைய போராட்டம் எப்படி இருந்தது, சிறைச்சாலையில் எப்படி இருந்தது. இலங்கையில் வந்துட்டு விடுதலை புலிகள் குழந்தைங்களை வந்துட்டு ஒரு ஸ்கூலில் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கும் போது இந்த சிங்கள இராணுவம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைகள் இருந்த இடத்துல குண்டு போட்டு மொத்தமாக அந்த குழந்தைங்களை சாகடிக்கிறாங்க. அப்போ அந்த வலி எப்படி இருக்கும், அதனுடைய ஒரு எதிரொலிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தின் மூலமாக இந்த கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய போராளி முதல்ல சிறைசாலைக்கு போகிறார். இதை பற்றியானது தான் இந்த மௌனத்தின் வலிகள் அப்படிங்கிறது. அடுத்தது முகிலன். இப்போ பரவலாக நமக்கு அது தெரியல. இப்போ என்ன நான் உதாரணமாக எடுத்துக்கிட்டேன்னா ஒடுக்கப்பட்டவர் இல்லைன்னா தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிறது இப்போ நான் வந்துட்டு அதை அனுபவிக்கலை, எனக்கு அது தெரியலை. ஆனால் நான் நிறைய புத்தகங்களில் படிக்கும்போது இன்னுமே நம்ம கன்னியாகுமரியிலையும் நான் பார்த்துருக்கேன். அதாவது நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் பார்க்குறேன், அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறாங்க. அந்த ஒரு ஊரில் ஒரு பைப் இருந்துச்சுன்னா, பொது குழாய் குடிதண்ணி குழாய் இருந்துச்சுன்னா அந்த ஒதுக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடியவங்க அந்த குழாயில் தண்ணி எடுக்கக்கூடாது, அவங்க குடிக்கக்கூடாது, அந்த ஓரமாக போகக்கூடாது, தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது, தலையை கீழே குனிஞ்சு நடக்கணும். இது எப்படின்னா எனக்கு இது தெரியாது. நான் ஒரு இளங்கலை தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேனே, நம்ம ராஜாக்கமங்கலம் பகுதி இருக்கு இல்லையா, இந்த ராஜாக்கமங்கலம் பகுதியில் நான் வந்துட்டு கபடி டீமில் உண்டு. அப்போ அதில் ஒரு அக்கா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுக்கு வேண்டி. இப்போ போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தலையை கீழே குனிஞ்சிட்டு வேகமாக நடக்கிறாங்க. அது வரைக்கும் பேசி சிரிச்சுட்டு வந்த நாங்கள் திடீர்னு அந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா தலையை குனிஞ்சு வேகமாக நடக்கிறாங்க சீக்கிரம். அப்போ நான் தானே ஏன் அக்கா இப்போ தானே உங்கள் ஊருக்கு நான் வரேன், இதை நான் பார்த்துட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா நான் கொஞ்சம் அந்த தலையை நிமிர்ந்துட்டு இப்படி தான் நடப்பேன், அந்த குனிஞ்சிட்டு எனக்கு நடக்கிறதுக்கு வராது. அப்போ நான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வரும்போது அவங்க பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக போயிட்டாங்க. போய் ஒரு தூரம் வரைக்கும் போனதுக்கப்புறம் அவங்க நிற்கிறாங்க, சீக்கிரமா நான் என்னக்கா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஷுவலாக நடந்து போயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு போனப்பறம் அவங்க சொல்கிறாங்க, அந்த தெருவில் நாங்கள் தலையை குனிஞ்சு தான் நடக்கணும், ஸ்லோவாக நடக்கக்கூடாது, வேகமாக நாங்கள் நடக்கணும். நீ வரும்போது பார்த்தி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மா வந்துட்டு வெளியே வந்து நின்னாங்க, அவங்களுக்கெல்லாம் எங்களை பிடிக்காது. எனக்கு அது புரியவே இல்லை. ஏன் நம்ம இடத்துல எல்லாம் அப்படியெல்லாம் இருக்கா? தமிழ்நாட்டுக்கு அங்கே தானே இந்த மாதிரியெல்லாம் இருக்கும், இந்த ஜாதிய கொடுமைகள் வன்முறைகளோ நிலப்பிரபுவோடைய அந்த ஒடுக்குதலோ இருக்கும். இங்கேயெல்லாம் அப்படி உண்டா? ஆமாம் இங்கே இருக்குது. இப்போ நமக்கு பொதுவாக நம்ம பார்க்கும்போது நமக்கு அது தெரியலை. அப்போ நம்ம கூடவே அந்த மாதிரியான ஒரு சமூகமும் இருக்குது. அதே போல் ஒரு பையன் முகிலன் அப்படிங்கிறவங்க இதே மாதிரி ஜாதிய ஒடுக்குதலில் இருக்காங்க. அதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே சின்ன பையனுக்கு பசிக்குது, சாப்பிட்லான்னு பந்தியில் போய் உட்காரும்போது அவங்களுக்கு சாப்பாடு ரொம்ப நேரமாக பரிமாறலை. ஏன் பரிமாறலன்னு கேட்கும்போது எல்லாருக்கும் ஏளனம் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு அவங்க வெளியே வராங்க. வந்து அவங்க கையில் இருக்க காசை வச்சு அவங்க வெளியே சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த மூத்த பையனுக்கு நம்ம இதை மாற்றணும், படிக்கணும். அதாவது கற்றோனுக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு இருக்கு. மன்னனாக இருந்தாலும் ஆண்டவனாக இருந்தாலும் கல்வி கற்றவனுக்கு சிறப்பு அப்படின்னு அந்த காலத்தில் இருந்ததாக இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம படித்தோம் அப்படின்னா இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் பிரிக்கிறாங்க இல்லையா, அப்படி பிரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா படித்து வேலைக்கு போனப்புறமும் என்ன ஆகுது, இப்பவும் இருக்குது. இந்த எஸ்சி எஸ்டியில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு இடஒதுக்கீடு நிறைய கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வேலைக்கு அதிகமாக போகலை. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த அலுவலகத்தில் அவங்களுக்கான அந்த ஒடுக்குமுறை அங்கே இருக்குது. என்னதான் அவங்க படித்த ஒரு ஹையர் பொசிஷனில் போனால் கூட அவங்களுக்கான அந்த மரியாதையோ எதுவுமே அங்கே கொடுக்கல. அவங்க அங்கே ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு தான் இருந்து அவங்க வேலை பார்க்குறாங்க. அப்போ இவனுக்கும் அதே மாதிரி ஒரு குரூப் 4 எக்ஸாம் இவன் எழுதுனான், தேர்ச்சி பெற்றாச்சு. இவங்க வீட்டில் எல்லாருக்குமே சந்தோஷம், நல்ல ஒரு வேலை கிடச்சிருச்சு, நமக்குன்னு ஒரு மரியாதை இன்னும் கிடைக்கும் அப்படின்னு இவனும் ஆர்வமோட போகிறான். ஆனால் அங்கே அதே மாதிரி அவன் கொடுத்த சாப்பாடை வந்துட்டு வாங்குறாங்க, அவனை சந்தோஷமாக வரவேற்றாங்க. இவனும் நம்ம சாதிச்சிட்டோம், நம்மளுடைய இந்த தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிறது நம்மளுடைய படிப்புனால அது மாறுது அப்படின்னு சந்தோஷப்படுறான். ஆனால் அந்த அன்னைக்கு சாயந்தரமே அவன் வெளியே வந்து ஒருத்தர்கிட்ட அதே பண்டத்தை கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, என்கிட்ட ஏற்கனவே 4 இருக்குப்பா, நீயும் அதே கொடுக்காது. யார் கொடுத்தாங்க? உள்ளே இருந்த ஆஃபீஸர் தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் அதாவது அந்த முகஸ்துதிக்கு இவன் வந்ததுமே இவன்கிட்ட இது வாங்கிட்டு பின்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, அதை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த சாப்பாடை கூட அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்க மனவுக்கு வந்துட்டு இடம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரியானது இப்போவும் நம்ம காலத்தில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணுற மாதிரியான ஒரு கதை. அடுத்து மீளா துயரம். இது சில குடும்பங்களில் நடந்துகிட்ருக்கு. அதாவது
அந்த மூத்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அம்மா அப்பா இல்லாத இல்லைன்னா குடும்பத்தினால கைவிடப்பட்ட ஒரு ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் அந்த மூத்த பிள்ளையாக இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை எப்படி ஒருத்தாளாக வளர்க்குறாங்க, லாஸ்ட்டில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைமை வருது. அதாவது ரொம்பவே துயரமான ஒரு நிலை. 6 பேர் 5 தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் படிக்க வச்சு எல்லாரையும் நல்ல ஒரு நிலைமையில வச்ச ஒரு அக்கா லாஸ்ட்டில் யாருமே பார்க்காம ஒரு சாக்கடையில் அவங்க இறந்து போய் கிடக்காங்க. 3 நாளோ 4 நாளோ அவங்கள பார்க்கறதுக்கு யாருன்னே தெரியாமல் அவங்கள வந்துட்டு ஸ்மெல் வருதுன்னு பார்த்து அவங்கள எடுத்ததுக்கப்புறம் அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தனக்காக வாழாமல் தன்னுடைய பெற்றோர் இறந்ததுக்கப்புறம் தன்னுடைய குடும்பங்களை பார்க்குறாங்க. இப்படி அக்கா இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு சொல்லும்போது அவங்க ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு ஒரு குறுஞ்செய்தி மூலமாக அந்த தகவலை அவங்க சொல்கிறாங்க. எப்படி இறந்தாங்க, என்னைக்கு இறந்தாங்க அப்படின்னு கூட அந்த சொந்த பந்தங்கள் கேட்கலை. அப்போ நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அக்கறையோ குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடன் பிறந்தவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு மனசு ரொம்பவே இறுக்கமான ஒரு செய்தியையும் இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்னொன்று, இந்த தலைப்பு இருக்கு இல்லையா, முன்பதிவு செய்யப்படாத பயணச்சீட்டு, இதில் தான் இந்த நண்பர்களை பற்றி சொல்கிறாங்க. உறவுகள் பற்றி சொல்லிட்டாரு, இந்த மாதிரியான உறவுகள் இருக்குது அப்படின்னு. நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, என்னதான் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க, நம்மளுடைய மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம என்ன கஷ்டம் வேணாலும் நம்ம படலாம், எவ்வளோ துயரம் வேணாலும் நம்ம அதை சகிச்சுக்கலாம். அதையும் ஐயோ என்னால் முடியல அப்படின்னு இல்லை, ரொம்பவே சந்தோஷமாக எல்லாரும் சேர்ந்து அந்த துக்கத்தை நம்ம இது பண்ணுவோமே, ஷேர் பண்ணலாமே, வலியா சரி நம்ம எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழமையோட எப்படி அந்த முன்பதிவு செய்யப்படாத பயணத்தை ரயில் பயணத்தை எப்படி அவங்க வந்து அடைஞ்சாங்க, அது மூலமாக ஒரு நிகழ்ச்சி எப்படி அவங்க நடத்துனாங்க அப்படிங்கிறதான ஒரு உண்மையான சம்பவம். இந்த உண்மையான சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் சார் எல்லாருமே அந்த இடத்துல உண்டு. இந்த கதை எங்களுக்கு அப்போவே சொன்னாங்க. அதே இது இந்த புத்தகத்தில் வரும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. வெறுமனே வார்த்தைகளில் சொல்லும்போது நமக்கு இருக்காதுல்ல, அந்த வலிகள் எப்படி ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவங்க எப்படி கடந்தாங்க, அந்த டிடிஆர் வரும்போது எப்படி இருக்கும், அவங்க கையில் அந்த குழந்தைங்க எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி திருப்பத்தூரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எப்படி வந்தாங்க, அந்த ட்ராவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை தான் இந்த முன்பதிவு செய்யப்படாத பயணச்சீட்டு. இது எல்லாமே பொதுவாக வருது. அடுத்து நம்ம சமூகத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக முந்தண்டுக்காரன், பாரம்பரிய பழங்குடியினருக்காக ஒரு நாள் இப்படிங்கிறதெல்லாம் கடற்கரை சமூகத்துடைய தேவை என்ன. இப்போது நம்ம போராடிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ பெர்லின் சார்லாம் நம்மளை வந்துட்டு பழங்குடியில் சேர்க்கணும், நமக்கான தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி தரணும், எவ்வளவோ போராட்டங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்கு தீர்வுகள் கிடைக்குதா அப்படின்னு இல்லை. இருந்தாலுமே தொடர்ந்து போராட்டங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும், நமக்கான குரல் நம்ம எழுப்பிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில் ஒரு மீனவ மகனாக என்னுடைய கடமையை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் மீனவர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது, அவங்க எந்த மாதிரியான வழிகளை வேதனைகளை அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை இங்கே அரசாங்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா பதிவுமே இந்த புத்தகத்தில் சிறுகதைகள் அழகாக நமக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் எடுத்தெல்லாம் இதை வாசிக்க வேண்டாம், கடகடன்னு போயிட்டு. ஏன்னா இது வந்துட்டு நம்மளுடைய வழக்கு மொழியில் தான் இது இருக்குது அதிகமாக. அதனால் நமக்கு ரொம்பவே ஒன்றி போகக்கூடிய ஒரு கதையாடலாக இவர் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் அவங்க எல்லாருக்குமே இது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளாடி இந்த புத்தகம் முழுசு 10 கதைகளையுமே வாசிச்சு முடிக்கலாம். சரசரன்னு போயிட்டே இருக்கும். அந்த ஒரு தொய்வு அப்படின்னு ஒரு இடைஞ்சல் எதுவுமே இருக்காது. எடுத்தோம்னா அழகாக வாசிச்சுட்டு போகலாம். கொஞ்சம் நேரம் அந்த ஒரு சருகல் இருக்கும், இப்படியும் ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு தோணும். நம்ம மக்களை பற்றி இன்னும் நமக்கு தெரியக்கூடிய ஒரு அளவுக்கு மீனவ சொந்தங்கள் பற்றியான தரவுகளும் இதில் இருக்குது. அதே மாதிரி புரட்சியாளர்கள் போராட்ட குணம் எப்படி வருது, எந்த மாதிரியெல்லாம் நம்ம போராடணும், நமக்குள்ளேயும் ஒரு போராட்டம் இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுடைய உளவியல் எப்படி இருக்குது, அவருடைய மனநிலை இந்த மாதிரி தான் அடக்குமுறைகளில் தான் நம்ம இருக்கணுமா, இல்லை அதுலேருந்து வெளியே வரலாம்ல. இந்த மாதிரி தான் நீ ஆடை அணிவினும், இந்த மாதிரி தான் நீ நடக்கணும், இப்படி தான் இருக்கணும், யார் இந்த சட்டங்களை எல்லாம் நமக்கு தந்தது, அதுலேருந்து நம்ம வெளியே வரணும், நமக்கான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது அவளும் உளவியலும் அப்படிங்கிற ஒரு கதையில் கூட சொல்கிறாங்க. அந்த வகையில் பலதரப்பட்ட சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ஒரு புத்தகத்தில் நமக்கு ஒரு அழகான ஒரு தோண சத்தியம் இருக்கு இல்லையா,
அந்த மாதிரி எல்லா வகையான புளிப்பு, இனிப்பு, காரம், பொரியல் அந்த மாதிரி எல்லா சாப்பாடுமே கலந்த ஒரு மன நிறைவை நமக்கு எப்படி தருமோ அதே மாதிரியான உளவியலும் சரி, வலியும் சரி, வேதனையும் சரி, ஒரு சந்தோஷமும் சரி, எல்லாமே நிறைஞ்ச ஒரு புத்தகமாக இந்த முன்பதிவு செய்யப்படாத பயணச்சீட்டு அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பை சுனில் சார் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அவங்க இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதணும், நிறைய வாசிக்கணும். இந்த தமிழ் கூறும் நல்லுலகமாக இருக்கட்டும், கடற்கரை சொந்தங்களுக்கும் இவங்ககிட்டேருந்து இன்னும் நிறைய புத்தகங்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த வகையில் நூலாசிரியருக்கும் வாழ்த்துக்கள், இதை வெளியிட்ட குடக்கடல் பதிப்பகம் மற்றும் கடற்கரை பதிப்பகத்திற்கும் வாழ்த்துக்கள். இந்த அருமையான நேரத்தில் இந்த ஒரு நல்ல தருணத்தை எனக்கு தந்த கடற்கரை கலை இலக்கிய வட்டத்திற்கும் நன்றி.